ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் தோழி பேராசிரியர் கீதா உங்களுக்காக எரிமலை சிறகுகளில் இருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நான் எனக்கு தெரிந்த ஒரு முக்கியமான செய்தியை மக்களிடத்திலே வைக்கின்றேன். இது எந்த கட்சி சார்ந்த ஒரு செய்தி கிடையாது. ஆனால் நீங்கள் பயப்படாமல் பார்க்கலாம், பயப்படாமல் லைக் பண்ணலாம், பயப்படாமல் ஷேர் பண்ணலாம். ஆனால் இதில் சிற்சில இடங்களில் அரசியல் இடையோடு இருக்கும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ பட்ஜெட் கூட்டத்தொடர் வாசிக்கிறாங்க இல்லையா சென்ட்ரல் கவர்மெண்ட்டு. அப்போ பார்த்தீங்கன்னா அது அங்கே கூட்டம் நடக்குது. அறிவிப்பு பட்ஜெட்லாம் அறிவித்ததுக்கப்புறம் இங்கே நிறையா எல்லாம் மீட்டிங் போடுறாங்க. அந்த இதுக்கு வெளியில், மன்றத்துக்கு வெளியில் மீட்டிங் போடுறாங்க. தமிழ்நாடு புறக்கணிக்கப்பட்டது, தமிழ்நாடு புறக்கணிக்கப்பட்டது, தமிழ்நாடு புறக்கணிக்கப்பட்டது பலரும் சொல்கிறாங்க. அந்த தேசத்தை அதுக்கு மக்கள் தொகை இவ்வளவு, அங்கே இவ்வளவு பணம் விடுவிக்கிறாங்க, அங்கே மழை சேதம் இவ்வளவு தான், இங்கே தமிழ்நாட்டில் இவ்வளவு சேதம் இருக்கும், ஆனால் இங்கே இவ்வளவு தான் விடுவிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தகவல்கள்லாம் கொடுக்குறார்கள். சரி, இன்று தான் தமிழ்நாடு புறக்கணிக்கப்படுகிறதா என்றால் அதான் கிடையாது. 70-80 வருடங்களுக்கு முன்னால், சுதந்திர காலத்திற்கு முன்னாலேயே தமிழ்நாடு புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு உதாரணம் அப்படின்னு சொன்னால் மகாகவி பாரதியார். அவர் வெறுமன மகாகவி பாரதியார் அப்படின்னு தான் நாம் சொல்கிறோம், சரிங்களா? அவர் ஒரு தமிழ் புலவனாகத்தான் நம்மிடம் அறியப்படுகின்றார். ஆனால் அவர் பல மொழிகளை கட்டியிருக்கிறார். காசியில் போய் தங்கியிருக்காரு. காசியில் போய் தங்கி அங்கே வேறு மொழி கற்றுக்கிட்டாரு. அவர் வங்கதேசத்தில் அதிகம் தொடர்புடையவர். வங்கதேசத்தில் இந்த பாடல் எழுதியிருக்காங்கல்ல, வங்கதேச பாடல் தான் நம்மளுடைய தேசிய கீதம், தெரியுங்களா? அதனால் அது ரவீந்திரநாத் தாகூர்னு நினைக்கிறேன், அவங்க தான் எழுதினவங்க. அவர் வங்கதேச மொழியை சார்ந்தவர். வங்கதேசம், இந்த வங்கதேசத்துக்கும் பாரதியாருக்கும் மிகுந்த தொடர்பு உண்டு சார். பாரதியார் ஒரு சாதாரண ஒரு கவிஞன். நிறைய பேர் சொல்லுவாங்க அவர் ஒரு தீவிரவாதி இல்லாமல் ஒரு மிதவாதி அப்படின்னு சொல்லுவாங்க. வெறும் கவிதை, வெறும் போராட்டம், புரட்சியாக பேசுவார் அப்படின்னு சொல்லுவாங்க. கிடையாது, அவர் புரட்சியை விரும்பினார். வெடிகுண்டு கலாச்சாரத்தை பாரதி விரும்பியவர். ஆனால் அதை நேரில் பார்க்கும் மனப்பக்குவம் அவருக்கு கிடையாது, பாரதியாருக்கு. நம்ம பாரதியாருடைய என்ன கலாச்சாரம் அதை பற்றி நம்ம பேச விரும்பலை. ஒரு பக்கம் பாரதியார் மனசில் வச்சுக்கோங்க, இன்னொரு பக்கம் காந்தி. பாரதியார் பிறந்தது எங்கே? தமிழ்நாட்டிலே, திருநெல்வேலி மாவட்டம், அப்படிதானே? எட்டயபுரத்திலே ஒருத்திக்கு அடிவயிற்றில் தீ, அவன்தான் பாரதி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பாரதி பிறப்பு பற்றி கவிஞர்கள் பேசும் பொழுது இப்படி சொல்லுவாங்க. இந்த கவிதை வரிகள் வரும். பாரதியின் எட்டயபுரத்திலே ஒருத்திக்கு அடிவயிற்றில் தீ, அவள் கர்ப்பமாக இருக்கும் பொழுதே தீயை சுமக்கின்றாள், அவள் பாரதியை சுமக்கின்றாள், பாரதத்தின் தீயை சுமக்கின்றாள் அந்த பெண் அப்படின்னு சொல்லி பாரதியாருடைய அன்னையை கவிஞர்கள் சிறப்பிப்பார்கள். தமிழ்நாட்டிலே பிறந்தவர் பாரதி. அவருடைய சிந்தனைகளை எல்லாம் பார்த்தீங்கன்னா சார், ஒரு அதீதமாக தெரியும். அந்த குயில் பாட்டை நீங்கள் படிங்க, அந்த கண்ணன் பாட்டை நீங்கள் படிங்க, அவருடைய பாடல்கள் எல்லாம் படிங்க. தனிச்சூட்டு பாடல்கள் நிறைய இருக்கு பாருங்க, பாரதியாரின் கவிதை, அதெல்லாம் படித்து பாருங்க. சோஷியலிசம் நிறையா இருக்கும். அதை தாண்டி பெண்ணியம் நிறைய பேசியிருப்பார் பாரதியார். இந்த பெண்ணியம் வெறும் தமிழ்நாட்டு பெண்களுக்காக அவர் வாதிடவில்லை. அவர் வாதிட்டது எல்லாம் வங்கதேசத்து பெண்கள், வடநாட்டு பெண்களுக்காகத்தான் பாரதியார் போராடியிருக்கார். ஏன்னு கேட்டாக்கா, தமிழ்நாட்டில் அதிகம் அது போன்ற திருமணங்கள் கிடையாது சார். அந்த சுதந்திர காலகட்டத்திற்கு முன்னதாக ஒரு காலகட்டம் இருந்துச்சு இல்லையா? அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா 80 வயசு கிழவன் மனைவி செத்துருவாங்க இல்லையா? மனைவி செத்ததும் பார்த்தீங்கன்னா அவர் இறக்கும் பொழுது அவருடைய கால் மாட்டு தண்ணி வாங்க அவருக்கு மனைவி இருந்தாக வேண்டும்ங்கிறது ஒரு ரூல்ஸு. 80 வயசு கிழவனை ஒரு 40 வயசு அந்த நாளையில் 40 வயசான திருமணம் பெண்கள் இருந்ததே கிடையாதுங்க. 16 வயசு 18 வயசு திருமணம் ஆகிடும். ஸோ திருமணம் ஆகாத பெண்களே அங்கே அதிகமாக இருக்க மாட்டாங்க. இருந்தாலும் திருமணம் செய்து கொள்ள மாட்டாங்க 80 வயசு கிழவனை. ஸோ இந்த 80 வயசு கிழவனுக்கு என்ன ஒரு வழி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏழை மக்கள், வேறு சமூகத்தை, ஒரு வசந்த சமூகமாக இருந்தாலும் சரி, ஒரு ஏழை மக்களோ அல்லது வேறு ஒரு சமூகத்தை, புரியுதுங்களா? அந்த சமூகத்துக்கு போயிட்டு ஒரு 20,000 10,000 கொடுத்துட்டு
அங்கேருந்து ஒரு 7 வயசு 8 வயசு குழந்தைய கொண்டு வந்து இந்த கிழவன் தாலியை கட்டி வச்சுக்குவான். அப்படி வச்சுக்கும்போது மண்ணுக்குள் வைரம்னு ஒரு படம் வந்துச்சுன்னு நினைக்கிறேன், சிவாஜி சாரோட படம் மண்ணுக்குள் வைரம். அந்த படத்தில் ஒரு பெண்ணோட கேரக்டர் இப்படி வரும். அந்த மாதிரி குயிலின்னு நினைக்கிறேன் அந்த கேரக்டர். அந்த குழந்தை ஒரு 7 வயசு குழந்தை, வெள்ளை பாவாடை வெள்ளை சட்டை போட்டுக்கிட்டு வைதேகி காத்திருந்தால ஒரு வாழியாக பெண் விதவையாக இருக்கணும், அந்த மாதிரி ரூல்ஸு இதில் வரும். இந்த கிழவன் இந்த தாலியை கட்டினா தான் ஒரு 2 மாதத்துல 3 மாதத்துல செத்துருவான் சார். பெற்றதுக்கப்புறம் அந்த குழந்தைய கொண்டு வந்து மனைவியை அடிக்க வச்சு பூ போட்டெல்லாம் வச்சு அவனுடைய கால் மாட்டு தண்ணியை வாங்கி அன்னையிலேருந்து அந்த குழந்தை வந்து வெள்ளை துணி போட்டுக்கணும், எதுவுமே வந்து செஞ்சுக்கக்கூடாது, பூ வச்சுக்கூடாது, பொட்டு வச்சுக்கூடாது, வெளி உலகத்தை பார்க்கக்கூடாது, ஆண்களோடு பேச, பூ பெய்தி இருந்தாலும் சரி, வயசுக்கு வந்தாலும் சரி, வயசுக்கு வரனாலும் சரி, ஷீ இஸ் விடோ. அந்த குழந்தை விதவை அவ்வளோதான். அன்றைய காலகட்ட கலாச்சாரம் இதுதான். ஒருத்தனாலையும் கேட்க முடியல. முதலாக ஒரு மனிதன் கேட்டான் என்றால் பாரதி தான் கேட்டார். பெண்களுக்காக முதலில் குரல் கொடுத்தவர் பாரதி தான். இதை வந்து ஆதாரம் இல்லாமல் நான் சொல்ல முடியாது. ஆதாரம் என் கையில் இல்லை, ஆனால் ஆதாரம் இருக்கிறது, ஆணித்தரமான ஆதாரம் இருக்கிறது. பொதுவாக சொல்லுவாங்க, இந்தியாவின் முதல் விடுதலை வித்து கிழவன் சேதுபதி அப்படி சொல்லுவாங்க. இந்தியாவின் முதல் விடுதலை வித்து கிழவன் சேதுபதி. கிறித்துவர்கள் வந்து மதமாற்றத்தை தொடங்கிய பொழுது அந்த கிழவன் சேதுபதியை சார்ந்து தொடங்கிய பொழுது அவர் வந்து நிறைய பேரை கொண்டு குவிச்சிட்டார். கிழவன் சேதுபதி. இந்த கிழவன் சேதுபதி என்ன செய்தார்? அவரை சொல்லுவாங்க இந்தியாவின் முதல் விடுதலை வித்து இந்தியாவுக்காக போராடினாங்க அப்படி சொல்லுவாங்க. ஆக்சுவலி ஒரு நாட்டுக்காக போராடியவன் வீட்டை விட்டு விடுவானா? 80 வயசு முதியவர், அவருக்கு வந்து 18 மனைவிகள். அந்த முதியவர் இறந்ததுக்கப்புறம் அந்த 18 மனைவிகளும் கட்டாயமாக உடன்கட்டை ஏற்றப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி அவர் உயிர் எழுதி அதன்படி 18 பெண்கள் கொல்லப்பட்டனர் அன்று. அவருடைய மூத்த மனைவி மட்டும்தான் தானாக ஏற்றுக்கிட்டாங்க, வேறு வழியில். அவங்களுக்கு வயசு 65க்கு மேலே. மற்ற எல்லா பெண்களும் கட்டாயப்படுத்தி உடன்கட்டை ஏற்றப்பட்டார்கள். அப்போ 17 பெண்களை கொல்ற ஒரு நபர் எப்படி வந்து விடுதலைக்காக போராடும் சிந்தனை இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. ஒரு நாட்டுக்காக போராடுகிறான் என்றால் அவன் கண்டிப்பாக எந்த ஒரு உயிர்க்கும் தீங்கு நினைப்பவராக இருக்கக்கூடாது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இந்த விஷயத்தின் மூலமாக சொல்ல வரேன். கிழவன் சேதுபதியை பற்றி தனியாக ஒரு வீடியோ போட்டால் சூப்பராக நல்ல கருத்துக்கள் இருக்குது அதில். ஆனால் பாரதி அப்படி கிடையாது. எல்லா உயிர்களுக்கும் காக்கை குருவி எங்கள் ஜாதி, உயர் மலையும் கடலும் எங்கள் தோழன் அப்படின்னு சொன்னவர் அதை அவர் ஃபாலோ பண்ணியிருக்காருப்பா. அவர் வந்து அந்த காலத்தில் இன்றைக்கெல்லாம் மியூசிக் டைரக்டர் சம்பளம் வாங்குறான்னு சொல்கிறீங்களே, பரளிசு நெல்லையப்பர் அப்படிங்கிறவர்கிட்ட போயிட்டு அவரும் விடுதலை இயக்கத்தில் இருக்கார். ஆனால் அவங்களாம் அமைதியாக இருக்கிறாங்க. நல்ல பாடல்கள் மூலமாக, நல்ல தகவல்கள் மூலமாக இந்த செய்தி விடுதலை உணர்வுகளை மக்களிடையே தூண்டக்கூடியவர்கள் இந்த பரளிசு நெல்லையப்பர் அப்படிங்கிறவங்களாம். பாரதியின் நண்பர்களில் அவரும் ஒருவர். அவர் வந்து ஒரு மில்லு மாதிரி வச்சுருக்காரு. அந்த மில்லுக்கு வந்து இவர் பாரதியார் போகிறாரு. அங்கே பல நண்பர்கள் அமர்ந்து இருக்கிறாரு. நான் ஒரு பாட்டு எழுதியிருக்கிறேன், அந்த பாட்டுக்கு ஊதியமாக எனக்கு 1 லட்சம் ரூபாய் சம்பளம் வேணும்னு பாரதியார் கேட்கிறார். என்ன 1 லட்ச ரூபா சம்பளமா? அவ்வளோ பெரிய பாட்டா நீ எழுதிட்ட அப்படின்னு சொல்லி அங்கே இருந்த மற்ற எல்லாம் சிரிக்கிறாங்க. ஆனால் பரளிசு நெல்லையப்பர் சிரிக்கலை, மற்றவங்கெல்லாம் சிரிக்கிறாங்க. நெல்லையப்பர் என்ன சொல்றாரு, நீங்கள் பாடுங்கள் பாரதி, அந்த பாடல் பொறுமானதாக இருந்தால் நான் கண்டிப்பாக பணம் கொடுக்கிறேன்னு சொன்னார். பாரதி உடனே எழுந்து நின்று பாடுகிறார். வந்தே மாதிரம் என்போம், இந்த மானுட தாயை வணங்குதும் என்போம் அப்படின்னு சொல்லி அந்த பாடலை உறக்க ஓங்கி பாடுகிறார். இந்த பரளிசு நெல்லையப்பர் வாயே பேசலைங்க, எடுத்து காசை கொடுத்துட்டு பாட்டை காப்பிரைட் வாங்கிட்டாரு. அது பாரதியார் பாடல்னு சொன்னாலும் அது வந்து பரளி நெல்லையப்பர் அதுக்கு பணம் 1 லட்ச ரூபா கொடுத்தாரு. அந்த 1 லட்ச ரூபா எங்கே தெரியுமா போச்சு? அந்த தீவிரவாத இயக்கம் துப்பாக்கி கலாச்சாரத்திற்கும் துப்பாக்கி வாங்குவதற்கும் அந்த தீவிரவாதிகளின் மருத்துவ செலவிற்கும் போல அந்த விடுதலை போராட்ட இந்திய விடுதலை போராட்ட போராளிகளின் மருத்துவ செலவிற்கும் துப்பாக்கி வாங்குவதற்கும் பாரதியார் கொடுத்து அனுப்பிச்சிட்டார். அதே 1 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்கின காலகட்டத்தில் தான் பாரதியாரின் மனைவி வந்து பக்கத்து வீட்டுலேருந்து நொய்யை வாங்கிட்டு வந்து கஞ்சி வைக்கிறதுக்கு வச்சுருப்பாங்க. அந்த நொய்யை தூக்கி குருவிக்கு போட்டுடுவார். மாதம் 1 லட்ச ரூபா சம்பாரித்தவன் அந்த 1 லட்சத்தையும் தூக்கி நாட்டுக்காக அர்ப்பணிச்சுட்டு தன்னுடைய மனைவி வாங்கி வச்சிருந்த அரிசியும் தூக்கி குருவிக்கு போடுறாரு. அவர் வந்து விடுதலை உணர்வு மிக்கவரா?
இன்றைக்கி வந்து நாங்கள் இப்போ டொனேஷன் கொடுத்தோம்னு சொல்லி மாத்தட்டி அதை ஊடகத்தில் வெளியிட்டு கொண்டு இருப்பவர்கள் எல்லாம் வந்து பெரிய மனிதர்களா? அப்படிப்பட்டவர் பாரதி. பாரதியாரின் பண்புகளை பற்றி பேசணுன்னா பேசிகிட்டே இருக்கலாங்க. கம்பராமாயணத்தை கூட பேசி முடிச்சிடலாம், பாரதியை பேச முடியாது. அந்த அளவுக்கு அவருடைய சிறப்புகள் இருக்குது. ஆனால் இன்று தேசத்தந்தை என்று யார் அழைக்கப்படுகிறார்? காந்தி அழைக்கப்படுகின்றார். காந்திக்கும் மகாபாரதிக்கும் இடையே ஒரு கடுமையான போர், ஒரு வெளிப்படையாக நடந்தது. இந்த போருக்கு நான் ஆதாரம் கொடுக்கவில்லை. அந்த காலத்தில் இந்தியா என்கின்ற பத்திரிகை இருந்ததல்லவா, அந்த பத்திரிகையில் இருக்கிறது ஆதாரம். இன்றைக்கி நீ போய் பழவைகள் நூல் காப்பகத்தில் போயிட்டு நீங்கள் இந்தியா பத்திரிகை கூகுளில் கூட தேடுங்க சார், கிடைக்கும். நான் உண்மையிலே எடுத்து நான் பார்க்கல, நீங்கள் எடுத்து தேடி பாருங்கள். மகாத்மா காந்தியும் பாரதிக்கும் நேரடியான கடும் மோதல் இந்தியா பத்திரிகை நடந்தது. என்ன மோதல் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நிறைய பெண்கள் விதவைகளாக இருக்காங்க சார். இந்த பெண்களுக்கெல்லாம் என்ன நம்ம எதிர்காலம் இருக்குது? இந்த பெண் குழந்தைகளின் வாழ்க்கையை மாற்ற வேண்டும் என்று பாரதி எண்ணினார். மறுநாள் மகாத்மா காந்தி, ஏன்னா அவர் மகாத்மா காந்தி சொல்கிறது தான் வேத வாக்கு. அப்பயே குஜராத்காரங்க சொல்கிறது தான் இந்தியாவில் தமிழ்நாட்டில் வேத வாக்காக இருந்திருக்கு. அப்பயே குஜராத்காரங்க சொல்கிறது தான் தமிழ்நாட்டில் வேத வாக்கு. இப்போ இல்லை, புரியுதா? மகாத்மா காந்தி இதுக்கு முட்டுக்கட்ட போடுறாரு. பெண்களுக்கு மறுமணம் செய்யக்கூடிய 7 வயசு குழந்தை சார். அது தாலியாக இருக்கும்போது 7 வயசு குழந்தை என்ன தெரியும்? தாலினா என்னன்னு தெரியுமா? தாலி அறக்கடனா என்னன்னு தெரியுமா? பூனா தெரியுமா? பொட்டுனா தெரியுமா? பருவம் இதுன்னு தெரியுமா? காம உணர்வு தெரியுமா? எதுவுமே பார்க்கல. அந்த பச்சை மொட்டு துளிர் வெளியில் வர்ற முளைப்பயிரை பிடிச்சி மண்ணு போட்டு எடுத்துட்டானுவோம், கழுவணுவோம். இளமை திருமணம், பாலியல் திருமணத்தில் அந்த பிள்ளைங்களுக்காக பாரதியார் குரல் கொடுத்தார். இந்த பெண்களுக்கெல்லாம் மறுமணம் செஞ்சு வைக்கணுன்ற ஒரு விஷயத்தை இவர் பேசும்பொழுதே காந்தி தடுக்கிறார். மகாத்மா காந்தி தேசத்தந்தை தடுக்கிறார். குஜராத் பார்ட்டி தடுக்குது, தமிழ்நாட்டு பார்ட்டியா? அப்போ என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, பத்திரிகையில் நேரடியாக வெளியிடுறார். பெண்களுக்கு எல்லாம் மறுவாழ்வு அளிக்க வேண்டும் என்று யாம் எண்ணுகிறோம். இதை பற்றி தங்களின் கருத்து என்னவோ தாங்கள் வெளிப்படையாக வெளிப்படுத்துமாறு கேட்கிறோம் என்று இந்தியா பத்திரிகையில் முதல் நாள் இவர் பேட்டி கொடுக்கிறார். பாரதியார் தகவல் அறிவிக்கிறார், துண்டறிக்கை அறிவிக்கிறார். அந்த தகவலை பார்த்து மறுநாள் காந்தி அதே பத்திரிகையில் அறிக்கை கொடுக்கிறார். என் இனத்து பெண்களும் என் குலத்து பெண்களும் விதவை பெண்களாக வாழ்வதையே யாம் விரும்புகின்றோம். ஏனெனில் நாங்கள் எங்கள் கலாச்சாரத்தை போற்றுகின்றோம், எங்கள் பண்பாட்டை போற்றுவோம். என் இனப்பெண்கள் விதவை பெண்களாக வாழ்வதையே நாம் விரும்புகின்றோம். பெண்களுக்கு மறுமணம் என்பது கலாச்சார சீரழிவு என்று மகாத்மா காந்தி அறிவிக்கின்றார். இந்தியா பத்திரிகையில் அறிவிக்கின்றார். ஒரு நியூஸ் பேப்பரில் அறிவிக்கிறான் சார். அதாவது இன்றைக்கி அந்த தேச தந்தை பாரதியார் ஜஸ்ட் புலவர். யோசிச்சு பாருங்க, யார் தேசத்தந்தை ஆக்கப்பட்டு இருக்க வேண்டும்? தமிழ்நாட்டின் பாரதி அல்லவா தேசத்தந்தை ஆக்கப்பட்டு இருக்க வேண்டும். காந்தி எப்படி தேசத்தந்தை ஆனார்? ஏன்னா அவர் குஜராத்து, இவருக்கு தமிழ்நாடு. இப்போ தெரியுதா தமிழ்நாடு எப்போதிலிருந்து புறக்கணிக்கப்பட்டது என்று? மக்களை தயவு செஞ்சு என் சேனல் வரணுங்கிறதுக்காக இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நான் சொல்லலைங்க, ப்ராமிஸா. என்னோட எந்த வீடியோவிலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஷேரு லைக்கு நான் சொல்ல மாட்டேன். நல்லதை எவனுமே என்றைக்குமே விரும்ப மாட்டான். எனக்கு தெரியும், வாழ்க்கையில் நான் அடிபட்டிருக்கேன். என்னை யாரும் ஆசிரியரை வச்சுக்கல சார், ஏன்னா எனக்கு பேச்சாற்றல் இல்லைங்கிறான். என்னை விட ஊமை குருடு செவுடு இதெல்லாம் அங்கே வாத்தியாராக இருக்கான். நீங்கள் எந்த காலேஜ் எடுத்துக்கோங்க, எனக்கு ஒருத்தனை வேலை கொடுக்கல. என்ன அர்த்தம்? பேச தெரிந்தவனை உள்ளே வச்சுக்கிட்டா நமக்கு பிரச்சனை. அதனால் மக்களை இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நல்ல விஷயங்களை நீங்கள் உங்கள் ஒரு அன்னப்பறவை பாலை எடுத்துக்கிட்டு தண்ணியை ஒதுக்குது இல்லையா, அவர் அன்னப்பறவைக்கு இருக்கிற ஒரு சென்ஸ் ஒரு மனிதனுக்கு வேண்டாமா? அதை தயவு செஞ்சு இந்த ஒரு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் மக்களை. உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்கிறேன், ஒரு நல்ல கருத்துக்களை வந்து பரப்புங்க மக்கள் மத்தியில் அப்படின்ற ஒரே நோக்கத்துக்காக தான் நான் சொல்கிறேன். ரொம்ப நன்றி. இந்த காணொளியை கண்டவர்களுக்கு மிக்க நன்றி.